Hi friends, நம்ம previous வீடியோல பாத்தீங்கன்னா number of 100 yearsல இருக்க odd days கவுண்ட் பண்ணோம். next பாத்தீங்கன்னா number of 1 yearsல இருக்க odd days நம்ம கவுண்ட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போறோம்? first பாத்தீங்கன்னா நான் ஒரு வேரியபிள் இந்த இடத்துல யூஸ் பண்ண போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா NL அதாவது number of leap years அந்த number of 1 yearsல பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை leap years இருக்கு அப்படினு சொல்லி ஃபைண்ட் பண்ணனும். அதுக்காக என்ன பண்றேன்? NL அப்படிங்கற ஒரு வேரியபிள் யூஸ் பண்றேன். நம்ம number of 1 years அதாவது எத்தனை for example 170 years நம்ம யூஸ் பண்ணனா 100 years பண்ணா மீதி பாத்தீங்கன்னா 75 years இருக்கும். அந்த 75 yearsல எத்தனை leap year இருக்கு, எத்தனை ordinary year இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணனும். அதுக்காக என்ன பண்றேன்? NL அப்படிங்கற ஒரு வேரியபிள் இந்த இடத்துல யூஸ் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா NOY அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க வேல்யூவை ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்? ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அதாவது டிவைட் பண்ண போறேன். 4 ஆல டிவைட் பண்ணா அதுல பாத்தீங்கன்னா டோட்டலா எத்தனை leap years இருக்குன்னு சொல்லி நமக்கு கவுண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல மீதி எத்தனை ரிமைன் அதாவது மீதி எத்தனை ஆர்டினரி இயர்ஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணனும். அதுக்காக என்ன பண்றேன்? NO அப்படினு சொல்லி அதாவது நம்பர் ஆஃப் ஆர்டினரி இயர்ஸ் அப்படினு சொல்லி என்ன பண்றேன்? ஒரு வேரியபிள் இந்த இடத்துல யூஸ் பண்றேன். NO இதுல பாத்தீங்கன்னா NOY அப்படிங்கற வேரியபிள்ல இருந்து ஜஸ்ட் நான் லீப் இயரை சப்ட்ராக்ட் பண்ணா போதும் எனக்கு டோட்டல் ஆஃப் ஆர்டினரி இயர்ஸ் கிடைச்சிரும். இப்போ என்ன பண்றோம்? ஜஸ்ட் நம்ம இந்த நம்பர் ஆஃப் லீப் இயர்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்டினரி இயர்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணனும். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் எத்தனை டேஸ் இருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ டோட்டல் டேஸ் பாத்தீங்கன்னா இப்போ TO டோட்டல் NONL அதாவது பாத்தீங்கன்னா டோட்டலா இதுல எத்தனை அதாவது லீப் இயர்ஸ்ல எத்தனை டேஸ் இருக்கு, ஆர்டினரி இயர்ஸ்ல எத்தனை டேஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணனும். அதுக்காக என்ன பண்றேன்? TONL NO அப்படினு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். NL N1 சொல்லி இந்த இடத்துல ஒரு வேரியபிள் யூஸ் பண்றேன். நம்ம ஜஸ்ட் இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேரியபிள் பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் லீப் இயர்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி லீப் இயர்ல 2 ஆட் டேஸ் இருக்கும். ஆர்டினரி இயர்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆட் டேஸ் இருக்கும். அதனால பண்றேன் NL அப்படிங்கற வேரியபிளை 2 ஆல டிவைட் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஆர்டினரி இயர்ஸ் அப்படியே ஆட் பண்ணிக்க போறேன். NO அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க வேல்யூ பாத்தீங்கன்னா நான் அப்படியே நார்மலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? டோட்டலா இப்போ நம்ம 100 இயர்ஸ்லயும் சரி அப்புறம் 1 இயர்ஸ்லயும் சரி டோட்டலா எத்தனை டேஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணனும். அதுக்கு என்ன பண்றேன்? FIOD அப்படிங்கற ஒரு வேரியபிள் இந்த இடத்துல யூஸ் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச அந்த டோட்டல் டேஸையும் நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண அந்த டோட்டல் டேஸையும் ஆட் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்றேன்? TONHY அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க வேல்யூ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா TONL NO அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க வேல்யூஸை ஆட் பண்ண போறேன். NL NO அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க ரெண்டு டேஸ் என்ன பண்றேன்? கவுண்ட் பண்ணி FIOD அப்படிங்கற ஒரு வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த யூஸ் பண்ண வேரியபிள்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா NL அப்படிங்கற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணனும். அதுக்காக NL னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா NO அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணனும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா TONL NO அப்படிங்கற ஒரு வேரியபிள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணனும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா FIOD அப்படிங்கற ஒரு வேரியபிள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? நம்ம எத்தனை டேஸ் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம கவுண்ட் பண்ணிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மந்த்ல இருக்கிற டேஸை கவுண்ட் பண்ணனும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டேட் கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம இயர்ஸ்ல இருக்கிற எல்லா டேஸும் கவுண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மந்த்ல இருக்கிற டேஸை கவுண்ட் பண்ணனும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டேட் கொடுத்தோம் பாத்தீங்களா? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 12 அப்படிங்கற டேட் கொடுத்தோம்னா அப்ப நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து 12 டேட்ஸ் இருக்கு. அந்த டேட் நம்ம கவுண்ட் பண்ணனும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? அந்த மந்த்ல இப்போ எக்ஸாம்பிள் ஏப்ரல் அப்படிங்கற ஒரு மந்த் நம்ம கொடுத்தோம்னா இப்போ ஸ்டார்டிங் ஜனவரில இருந்து ஏப்ரல் வரையில இருக்கிற டேட்ஸ் எல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணனும். அதுக்காக என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் அந்த டேட்ஸை கவுண்ட் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த இயர் லீப்பா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணனும். அதுக்காக என்ன பண்றேன்? இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம இயர் அப்படிங்கற வேரியபிள்ல நம்ம ஒரு வேல்யூ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணனும்? ஸ்டோர் பண்ணனும். இப்போ அந்த ஒரு வேல்யூ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இன்புட் கொடுத்த இயர் நார்மலா நமக்கு இந்த y+1 அப்படிங்கற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடும். இப்போ இந்த வேரியபிள்ல இருக்க இயர் பாத்தீங்கன்னா நமக்கு லீப் இயரா இல்லையான்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணனும். அதனால என்ன பண்றேன்? %4 அப்படினு கொடுக்கிறேன். நமக்கு இயர் பாத்தீங்கன்னா 4 ஆல டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 ன்னு வந்தா அது கண்டிப்பா பாத்தீங்கன்னா லீப் இயர். லீப் இயர்ல நமக்கு பிப்ரவரி மாசத்துல பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டலா 29 டேஸ் இருக்கும். அதனால என்ன பண்றேன்? MON மந்த் ஆஃப் 1 அப்படிங்கற பொசிஷன்ல இருக்க வேல்யூ பாத்தீங்கன்னா என்ன பண்றேன்? அந்த டேஸை மட்டும் என்ன பண்றேன்? 29 ன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஒருவேளை எனக்கு பாத்தீங்கன்னா அது லீப் இயரா இல்ல அப்படிங்கற பாத்தீங்கன்னா நமக்கு நார்மலா 28 டேஸ் நமக்கு ஸ்டோர் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? அந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் அந்த டோட்டல் மந்த்ஸ்ல இருக்க டோட்டல் டேஸ் நான் என்ன பண்றேன்? கவுண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண போறேன். இப்போ இந்த இடத்துல ஃபார் லூப் யூஸ் பண்றேன். I = 0 ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் 0 ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா I less than நமக்கு D வரல அதாவது M-2 வரல நமக்கு ரன் ஆகணும். அதாவது நம்ம என்ன மந்த் கொடுத்தோமோ அந்த மந்த்துக்கு ப்ரீவியஸ் மந்த் வரல நமக்கு ரன் ஆகணும். அதனால என்ன பண்றேன்? less than or equal to M-2 ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஆபரேட்டரை பார்த்தீங்கன்னா I++ யூஸ் பண்றேன். அதனால இந்த இடத்துல I++ ன்னு சொல்லி கொடுத்துட்டேன்.
இந்த இடத்துல பண்ணுறேன் டிஎம்டி, அதாவது டோட்டல் மந்த் டேட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன் டிஎம்டி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறேன். அந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா டிஎம்டி ப்ளஸ் MON மந்த் ஆஃப் ஐ அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூஸ் நான் ஆட் பண்ணி அதே வேரியபிளுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன், இந்த வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணோம். டிஎம்டி அப்படிங்கிற வேரியபிளை இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிஎம்டி டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்லாம் நமக்கு கவுண்ட் ஆகி ஸ்டோர் ஆகிடும். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டில் நம்ம என்ன டேட், இப்போ எக்ஸாம்பிள் 12 அப்படிங்கிற டேட் கொடுத்தா அந்த 12 டேஸ் நமக்கு இதில் ஆட் ஆகணும். அதனால் பண்ணுறேன் டிஎம்டி அப்படிங்கிற வேரியபிளில் நான் டிஎம்டி அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவோட ஜஸ்ட் அந்த டி அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க அந்த டேஸையும் ஜஸ்ட் அந்த இடத்துல கவுண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இயர்ஸில் இருக்கிற டேஸ் நம்ம கவுண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்த் அந்த டேட்டில் இருக்கிற டேஸ் நம்ம கவுண்ட் பண்ணிட்டோம். இதை என்ன பண்ணுறேன் SCOD அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணுறேன். SCOD ஈக்குவல் டு TMD பர்சன்டேஜ் 7 போகிற. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டிஎம்டி அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கு. அதாவது மந்தில் டோட்டலாக நமக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணணும். ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அந்த டிஎம்டி வேரியபிளில் இருக்க டேஸை நான் 7ஆல் டிவைட் பண்ண நமக்கு ஆட் டேஸ் கிடைச்சிடும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 100 டேஸில் இருக்கிற ஹாட் டேஸை ஃபைன் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், FIOD அப்படிங்கிற வேரியபிள் என்ன பண்ணுறேன், FIOD அப்படிங்கிற அந்த வேரியபிளில் இருக்க வேல்யூவே நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் 7ஆல் டிவைட் பண்ணி அந்த ரிமைண்டர் என்ன பண்ணுறேன் அதே வேரியபிளே நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வேல்யூஸும் கிடச்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட் டேஸும் கிடச்சிருச்சு, செகண்ட் ஆட் டேஸ், அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர்ஸில் இருக்க ஆட் டேஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லியும் டேவிலையும் இருக்க ஆட் டேஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் அந்த ஆட் டேஸை ஆட் பண்ணோம். நான் என்ன பண்ணுறேன் ODD அப்படின்னு ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் 2 ஆட் டேஸையும் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறேன். FIOD ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SEOD அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், 2 வேரியபிளில் இருக்க வேல்யூஸ் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன், ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ ஜஸ்ட் நம்ம இந்த யூஸ் பண்ண வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிக்கணும். இப்போ நான் TMD அப்படின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல TMD அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்ம இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணோம். டிக்ளேர் பண்ணியாச்சு. அதனுடைய ஸ்டார்டிங் வேல்யூ மட்டும் என்ன சொல்ல 0ன்னு சொல்லி இன்ஸ்லைஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா SECD அதாவது SEOD அப்படின்னு ஒரு வேரியபிள் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் என்ன பண்ணுறேன், SEOD அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் டேஸ் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஆட் டேஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு வேல்யூஸ் இருக்கும். இப்போ இந்த ஆட் டேஸ் நம்ம 7ஆக, இப்போ எக்ஸாம்பிள் ஆட் டேஸில் நமக்கு 7 டேஸ் மேலே போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணணும், அதையும் நம்ம 7ஆல் டிவைட் பண்ணி அதில் மீதி இருக்க டேஸ் நம்ம ஃபைன் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறது, இஃப் கண்டிஷன் வச்சு செக் பண்ணுறேன். இஃப் நமக்கு ODD அப்படின்னு அந்த வேரியபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்க வேல்யூ 7ஐ விட அதிகமாக இருந்தால் நான் என்ன பண்ணுறேன், அந்த வேல்யூஸில் நான் 7ஆல் டிவைட் பண்ணி அந்த ரிமைண்டரை அதே வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ ODD ஈக்குவல் ODD மாடுலோ சைன் 7 நான் என்ன பண்ணுறேன், அதே வேரியபிள் அந்த ரிமைண்டரை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆட் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ 0வாக இருந்தால் அந்த டே பார்த்தீங்கன்னா எனக்கு சண்டே, அதே மாதிரி 1ஆக இருந்தால் பார்த்தீங்கன்னா அது எனக்கு மண்டே, 2ஆக இருந்தால் நமக்கு டியூஸ்டே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூஸ் ஆகிட்டே போகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த டேஸ்லாம் நான் ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி நான் அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். SWITCH ஸ்விட்ச் என்ன பண்ணுறேன், அந்த ஆட் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவை நான் அந்த ஸ்விட்சுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்விட்சுக்கான கேசஸ் டிஃபைன் பண்ண போகிறேன். CASE கேஸ் எனக்கு அந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ 0வாக இருந்தால் எனக்கு பார்த்தீங்கன்னா சண்டே அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஆஃப் /n சண்டேன்னு சொல்லி நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கிறேன். SUNDAY சண்டேன்னு சொல்லி இந்த இடத்துல நான் மெசேஜ் கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகட்டும், அடுத்த கண்டிஷன் செக் பண்ணக்கூடாது. அதனால் என்ன பார்த்தீங்கன்னா பிரேக் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கீவேர்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் 1 எனக்கு அந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ 1 அப்படின்னு இருந்தால் பிரிண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா மண்டே அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அதனால் பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் அந்த இடத்துல மண்டேன்னு சொல்லி மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். மண்டே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் அப்படிங்கிற கீவேர்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். BREAK பிரேக். இப்போ ஜஸ்ட் இதே கேஸை என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி ஒரு 5 டைம்ஸ் நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் இன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பி பண்ணுறதுக்கான ஷார்ட்கட், ஷிஃப்ட் இன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். 1 2 3 4 5 என்ன பண்ணுறேன், டோட்டலாக நமக்கு 7 கேசஸ் வேணும். நான் அந்த இடத்துல 7 கேஸ் டிஃபைன் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு வேளை அந்த கேஸ் அப்படிங்கிற வேரியபிளில் அந்த ஆட் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 2ன்னு இருந்தால் எனக்கு டியூஸ்டே அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் டியூஸ்டே மண்டே நான் எடுத்துகிட்டு டியூஸ்டே அப்படின்னு இந்த இடத்துல மெசேஜ் கொடுக்குறேன். டியூஸ்டே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்.
டே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆட் அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூ நமக்கு 3 இருந்தால் அது பார்த்தீங்கன்னா நமக்கு வெட்னஸ்டே. அதை என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். மண்டே அப்படிங்கிறத எரேஸ் பண்ணிட்டு வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேரியபிள் இருக்க வேல்யூ 4 இருந்தால் நமக்கு தேர்ஸ்டே அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அதனால் கேஸ் 4ல் நான் என்ன பண்ணுறேன், அந்த மண்டே அப்படிங்கிறத எடுத்துகிட்டு தேர்ஸ்டே அப்படிங்கிற மெசேஜை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இதே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேரியபிள் இருக்க வேல்யூ 5 இருந்தால் நமக்கு ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணுறேன், கேஸ் 5ல் மண்டே அப்படிங்கிறத எரேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், அந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ 6 இருந்தால் நமக்கு சாட்டர்டே அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். அதனால் நான் கேஸ் 6ல் சாட்டர்டே அப்படிங்கிற மெசேஜை பிரிண்ட் பண்ணுறேன். மண்டே அப்படிங்கிறத எரேஸ் பண்ணிட்டு சாட்டர்டே அப்படிங்கிற மெசேஜை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கிறேன். சாட்டர்டேன்னு சொல்லி இந்த இடத்துல மெசேஜை பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்டை ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக getCH அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். GETCH. நம்ம ஏதாவது ஒரு கீ ப்ரெஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் பண்ணுறேன் get character அப்படிங்கிற ஃபங்க்ஷனை அந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன். Alt F9 நமக்கு எரர்ஸ் காட்டுது. அந்த எரர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம I அப்படிங்கிற வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிற வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணல. அதனால் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல I அப்படிங்கிற வேரியபிளையும் ஆட் அப்படிங்கிற வேரியபிள் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ODD அப்படிங்கிற வேரியபிள் இந்த இடத்துல நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன். Alt F9 நமக்கு எரர்ஸ் இது இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். இப்போ என்டர் த இயர்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், 2014 சொல்லி கொடுக்குறேன். மந்த்து பார்த்தீங்கன்னா 12 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டும் 12ன்னு சொல்லி கொடுக்குறேன். நமக்கு தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா நமக்கு எரராக பிரிண்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட் நம்ம என்னென்னு மிஸ்டேக் ஏதோ இருக்குது, எரர் சிட்மா இருக்குது. நான் செக் பண்ணுறேன். சாரி, இங்கே பார்த்தீங்கன்னா NO அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம என்ன பண்ணணும், அந்த நம்பர் ஆஃப் டேஸ்லேருந்து லீப் டேஸ் நம்ம என்ன பண்ணணும், சாரி நம்பர் ஆஃப் இயர்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், லீப் இயர்ஸை சப்ராக்ட் பண்ணணும். நான் அந்த இடத்துல ஜஸ்ட்டு 4ன்னு சொல்லி நான் சப்ராக்ட் பண்ணுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், NL அப்படிங்கிற வேரியபிள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். அதாவது நம்பர் ஆஃப் லீப் இயர்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இப்போ நான் ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். என்டர் த இயர்னு கேட்குது. நான் பண்ணுறேன் 2014 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்த்து 12 கொடுக்குறேன். டேட்டும் பார்த்தீங்கன்னா நான் 12 சொல்லுவேன். ஜஸ்ட் நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஒரு மந்த்துக்காக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு இயருக்காக இருந்தாலும் சரி நம்ம இந்த டேவை ஃபைன் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறோம், 2000 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், சாட்டர்டே அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஒரு டேவையும் ஃபைன் பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoss.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீடியோஸை நீங்கள் யூடியூப் சேனலில் பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.